ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம், அதில் அலகு 4, அதாவது பாடம் 4 வெப்பம் அப்படிங்கிற பாடம். இந்த பாடத்திலேருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம பார்க்க போகிறோங்க. பாடத்துக்கு உள்ளேருந்து 40 கேள்வியை பார்க்க போகிறோம். பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதை நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அது ஒரு 20 கேள்வி இருக்குது. மொத்தம் 60 கேள்வி இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். சரி, ஓகே. இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். வெப்பத்தினால் ஒரு பொருளில் ஏற்படும் மாற்றங்களில் சரியானது எது? வெப்பத்தினால் ஒரு பொருளில் ஏற்படும் மாற்றங்களில் சரியானது என்ன? ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடையும், வெப்பநிலை உயர்வு ஏற்படும், நிலை மாற்றம் ஏற்படும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பதான் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, வெப்பத்தினால் அதிக அளவு விரிவடையும் பொருள் எது? வெப்பத்தினால் அதிக அளவு விரிவடையும் பொருள் எது? வாயு பொருள். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும் சரி. வாயு பொருள் தான் வெப்பத்தால் அதிக அளவுக்கு விரிவடையும். மூன்றாவது கேள்வி, பொறுத்துக. சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் உருகுதல் அப்படின்னா திடப்பொருள் திரவமாக மாறுதல். ஆவியாதல் என்றால் திரவம் வாயுவாக மாறுதல். குளிர்தல் என்றால் வாயு திரவமாக மாறுதல். படிதல் என்றால் வாயு திடப்பொருளாக மாறுதல். நான்காவது கேள்வி, திடப்பொருள் நேரடியாக வாயுவாக மாறும் நிகழ்வுக்கு பெயர் என்ன? திடப்பொருள் நேரடியாக வாயுவாக மாறினால் அந்த நிகழ்வுக்கு பெயர் பதங்கமாதல். பதங்கமாதல். ஐந்தாவது கேள்வி, புவியின் மீது திண்மம், திரவம், வாயு என 3 நிலைகளில் காணப்படும் ஒரே பொருள் எது? திண்மம், திரவம், வாயு இப்படி 3 நிலைகளிலும் காணப்படும் ஒரே பொருள் நீர். நீர். ஆறாவது கேள்வி, திடப்பொருளில் வெப்பம் பரவும் முறை என்ன? ஒரு திடப்பொருள் இருக்குது. அந்த திடப்பொருளில் வெப்பம் எப்படி பரவுதுங்க? வெப்ப கடத்தல். திடப்பொருளில் நடக்கிறது வெப்ப கடத்தல். ஏழாவது கேள்வி, சலவை பெட்டி செயல்படும் முறை என்ன? சலவை பெட்டி இருக்குது, நீங்கள் அயன் பண்ணுறீங்க, துணி நல்லா நீட்டாக மடிஞ்சு வருது. அங்கே என்ன நடக்குதுன்னா அங்கே வெப்பம் கடத்தப்படுது. வெப்ப கடத்தல் நடக்குது. சலவை பெட்டியில் வெப்ப கடத்தல் நடக்கிறது. எட்டாவது கேள்வி, உணவு சமைக்கும் பாத்திரங்களில் நடைபெறுவது என்ன? நம்ம சமையல் பண்ணுறோம், சமையல் ஆகிறது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அங்கே நடக்கிறது வெப்ப கடத்தல். உணவு சமைக்கும் பாத்திரங்களில் நடக்கிறது வெப்ப கடத்தல். ஒன்பதாவது கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டறிக. கூற்று, இக்லூ எனப்படும் பனி வீடுகளில் உட்பகுதியின் வெப்பநிலை சுற்றுப்புறத்தை விட அதிகமாக இருக்கும். காரணம் என்ன? பனிக்கட்டி வெப்பத்தை மிகவும் அரிதாக கடத்தக்கூடியது. இதுக்கான பதில் கூற்றும் சரி, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டுமே சரிங்க. இக்லூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பனி வீடு. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை அதிகமாக இருக்கும். காரணம் பனிக்கட்டி வெப்பத்தை மிகவும் அரிதாக கடத்தக்கூடியது. அடுத்து 10வது கேள்வி, வெப்பச்சலனம் எந்தெந்த பொருட்களில் நடைபெறுகிறது? வெப்பச்சலனம் எந்தெந்த பொருட்களில் நடைபெறுகிறது? திரவப்பொருள், வாயு பொருள். 2, 3 சரிங்க. திடப்பொருள்னால் வெப்ப கடத்தல். வெப்பச்சலனம் அப்படின்னா திரவப்பொருளையும் வாயு பொருளையும் நடக்கும். 11வது கேள்வி, நிலக்காற்று மற்றும் கடல் காற்று உருவாக காரணம் என்ன? நிலக்காற்றும் கடல் காற்றும் உருவாக காரணம் என்ன? இதுக்கான பதில் வெப்பச்சலனம். வெப்பச்சலனம். 12வது கேள்வி, வெப்பக்காற்று பலூன் சாதன பெட்டியில் நடக்கும் நிகழ்வு என்ன? வெப்பக்காற்று பலூன் மிதக்குதுங்க, காற்றுக்கு மேலே மிதக்குது. குளிர்சாதன பெட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் அப்படியே இருக்குது. இது காரணம் அங்கே நடக்கிறதும் வெப்பச்சலனம் தான் நடக்குது. வெப்பச்சலனம். 13வது கேள்வி, வெற்றிடத்தில் வெப்பம் பரவும் முறை என்ன? வெற்றிடத்தில் எப்படி வெப்பம் பரவுகிறது? வெப்பம் கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சு மூலம் பரவுகிறது. 14வது கேள்வி, சூரியனிலிருந்து வெப்பம் பரவும் முறை என்ன? சூரியனிலிருந்து வெப்பம் பரவும் முறை வெப்ப கதிர்வீச்சு. பூமிக்கு எப்படி வெப்பம் கிடைக்குதுன்னா வெப்ப கதிர்வீச்சு மூலமாக தான் கிடைக்குது. 15வது கேள்வி, எதில் மின்காந்த அலைகளாக வெப்பம் பரவுகிறது? எதில் மின்காந்த அலைகளாக வெப்பம் பரவுகிறது? வெப்ப கதிர்வீச்சு. இந்த முறையில் தான் மின்காந்த அலைகளாக வெப்பம் பரவுகிறது. 16வது கேள்வி, நெருப்பிற்கு அருகில் இருக்கும் பொழுது நாம் வெப்பத்தை உணர காரணம் என்ன? நெருப்புக்கு பக்கத்தில் போய் நிற்கிறோம், அப்போ நமக்கு அந்த வெப்பம் உணருது இல்லைங்களா? எப்படி உணர்கிறது? அங்கே நடக்கிறதும் வெப்ப கதிர்வீச்சு தான். வெப்பம் நம்ம உடம்புக்கு எப்படி வருதுன்னா கதிர்வீச்சு மூலமாக தான் வருது. 17வது கேள்வி, சமையல் பாத்திரங்களின் அடிப்பகுதியில்
கருப்பு நிற வண்ணம் பூச காரணம் என்ன? சமையல் பாத்திரங்களின் அடிப்பகுதியில் கருப்பு நிற வண்ணம் பூச காரணம் வெப்ப கதிர்வீச்சு. கருப்பு நிறம் அதிகமான வெப்பத்தை இழுக்கும், அதனால தான் கருப்பு நிறமாக அங்கே உருவாக்குறாங்க. 18வது கேள்வி, எதன் மூலம் வெப்ப ஆற்றல் பரவுவதை நாம் கண்களால் காண முடியும்? எதன் மூலம் வெப்ப ஆற்றல் பரவுவதை நாம் கண்களால் காண முடியும்? வெப்ப கதிர்வீச்சு முறைங்க. வெப்ப கதிர்வீச்சு முறையில் தான் நம்ம வெப்ப ஆற்றலை கண்ணால் பார்க்க முடியும். 19வது கேள்வி, வெப்ப கதிர்வீச்சின் மூலம் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருள் இறுதியில் எந்த நிறத்தில் ஒளிரும்? வெப்ப கதிர்வீச்சு மூலமாக ஒரு பொருளை வெப்பப்படுத்துகிறாங்க. அப்போ அது என்ன நிறமாக மாறும் அப்படின்னா கடைசியாக வெள்ளை நிறமாக ஒளிரும். வெள்ளை நிறம். 20வது கேள்வி, வெப்பநிலையை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அளவுகோல் எது? வெப்பநிலையை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அளவுகோல் கெல்வின் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. கெல்வின். 21வது கேள்வி, வெப்பத்தின் அலகு என்ன? வெப்பத்தின் அலகு என்ன? வெப்பத்தின் அலகு ஜூல். வெப்பத்தின் அலகு ஜூல். ஆற்றலின் அலகும் ஜூல் தான். 22வது கேள்வி, 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு என்ன? 1 கிராம் நீருடைய வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அளவு 1 கலோரி எனப்படுகிறது. 1 கலோரி. 23வது கேள்வி, 1 கிலோ கலோரி என்பது தோராயமாக எத்தனை ஜூல்கள்? ஜேனா ஜூலுங்க. 1 கிலோ கலோரி என்பது தோராயமாக எத்தனை ஜூல்? 4200 ஜூல். 1 கிலோ கலோரி என்பது தோராயமாக 4200 ஜூல். 24வது கேள்வி, வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? ஜூல் K-1. இதுதான் வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு. 25வது கேள்வி, வெப்ப ஏற்புத்திறனை கண்டறியும் சமன்பாடு எது? வெப்ப ஏற்புத்திறனை கண்டறியும் சமன்பாடு எது? தேவைப்படும் வெப்ப ஆற்றல் வகுத்தல் வெப்பநிலை உயர்வு. நல்ல கவனிங்க, தேவைப்படும் வெப்ப ஆற்றல் மேலே வரணும், கீழே வந்து வெப்பநிலை உயர்வு எவ்வளோன்னு வரணும். இது அடுத்து சம் வருதுங்க, அதனால தான் நான் இதை கொடுத்துருக்கேன். 26வது கேள்வி, வெப்ப ஏற்புத்திறனின் அலகு என்ன? வெப்ப ஏற்புத்திறனின் அலகு என்ன? கலோரி வகுத்தல் 0 டிகிரி செல்சியஸ். கலோரி வகுத்தல் செல்சியஸ் இப்படி நம்ம எடுத்துக்கணும். 27வது கேள்வி, ஒரு உலோகத்தின் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக உள்ளது. எவ்வளோ இருக்குதுங்க? 30 இருக்குது. அதற்கு 3000 ஜூல் அளவுள்ள வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் பொழுது 3000 ஜூல் கொடுக்குறாங்க. அதன் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக உயர்கிறது எனில் வெப்ப ஏற்புத்திறனை கணக்கிடுக. நம்ம முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கலோரி வகுத்தல் 0 டிகிரி செல்சியஸ். கலோரி எவ்வளோ இருக்குதுங்க? 3000 ஜூலாக இருக்குது. கலோரி வகுத்தல் வேறுபாடு 30 இருக்குது, இங்கே 40 ஆகுது. அப்போ எவ்வளோ வேறுபாடுங்க? 10 டிகிரி செல்சியஸ். அப்போ 10 அடித்தோம்னா என்ன வருதுங்க? 300 ஜூல் K-1. இதுதான் அதனுடைய வெப்ப ஏற்புத்திறன். அடுத்து 28வது கேள்வி, ஒரு இரும்பு பந்தின் வெப்பநிலை 1K உயர்த்துவதற்கு 500 JK-1 வெப்பம் தேவைப்படுகிறது. ஒரு கெல்வின் உயர்த்துவதற்கு இவ்வளோ தேவைப்படுது. அதன் வெப்பநிலையை 20K உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றலை கணக்கிடுக. ரொம்ப சிம்பிள் தான். 1Kனா அதுக்கு 500, 10Kனா 5000, 20Kனா 10,000. அவ்வளோதான், சிம்பிள் தான். 10,000 ஜூல். 29வது கேள்வி, அதிக அளவு தன்வெப்ப ஏற்புத்திறனை கொண்டது எது? அதிக அளவு தன்வெப்ப ஏற்புத்திறனை கொண்டது எது? நீருங்க, தண்ணீர். அதிக அளவு தன்வெப்ப ஏற்புத்திறன் கொண்டது நீர். 30வது கேள்வி, தன்வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? தன்வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? ஜூல் கிலோகிராம்-1 K-1. ஜூல் கிலோகிராம்-1 K-1. 31வது கேள்வி, தன்வெப்ப ஏற்புத்திறன் டேஸ் என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. தன்வெப்ப ஏற்புத்திறன் எந்த எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது? சி என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. சி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. 32வது கேள்வி, தன்வெப்ப ஏற்புத்திறனை கண்டறியும் சமன்பாடு எது? தன்வெப்ப ஏற்புத்திறனை கண்டறியும் சமன்பாடு எது? இதுக்கான பதில் தேவைப்படும் வெப்ப ஆற்றல். இதை நம்ம எடுத்துக்கணுங்க. வகுத்தல் போட்டு வெப்பநிலை உயர்வு பெருக்கல் நிறை. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தன்வெப்ப ஏற்புத்திறனை கண்டறியும் சமன்பாடு. 33வது கேள்வி, தன்வெப்ப ஏற்புத்திறனை கண்டறியும் சமன்பாடு எது? நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதை சிம்பிளாக சொல்லணுன்னா Q வகுத்தல் M × D. Q வகுத்தல் M × D. 34வது கேள்வி,
2 கிலோகிராம் நிறையுள்ள நிறை என்னங்க நிறைனா மாசு 2 கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 60 டிகிரி செல்சியஸிலிருந்து 20 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 84,000 ஜூல் எனில் நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் மதிப்பை கண்டறிக. வேறுபாடு எவ்வளோங்க? 10 டிகிரி செல்சியஸாக இருக்குது. மாஸ் வந்து 2 ஜூல், கியூ வந்து 84,000. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்களேன். 84,000 வகுத்தல் மாஸ் 2 × 10, இதை அடிச்சிங்கன்னா 8,400 வகுத்திங்கன்னா 4,200. அப்போ நீருடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் மதிப்பு 4,200. இதை டைரெக்டாக கேட்கலாம். நீருடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் மதிப்பு என்னன்னு கேட்கலாம். 4,200. 35வது கேள்வி. பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் எது? பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் கலோரி மீட்டர். 36வது கேள்வி. 1782 பனிக்கட்டி கலோரி மீட்டரை முதலில் பயன்படுத்தியவர்கள் யார்? பனிக்கட்டி கலோரி மீட்டர் என்பதை ஃபஸ்ட்டு பயன்படுத்தியிருக்காங்க. பயன்படுத்தினவங்க 2 பேர். ஆண்டோயின் லவாய்சியர், பியரே சைமன் லாப்லாய்ஸ். இந்த 2 பேர் பயன்படுத்தியிருக்காங்க. 2ம் 4ம் சரி. 2ம் 4ம் சரி. அடுத்து 37வது கேள்வி. ஒரு பொருளின் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்கு பயன்படும் சாதனம் எது? ஒரு பொருள் அல்லது இடத்துடைய வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்கு பயன்படும் சாதனம் தெர்மோஸ்டாட். 38வது கேள்வி. வெற்றிட குடுவையை 1892 முதலில் கண்டறிந்த ஸ்காட்லாந்து நாட்டு அறிஞர் யார்? வெற்றிட குடுவையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் ஸ்காட்லாந்து நாட்டு அறிஞர். 1892 கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சவர் சர் ஜேம்ஸ் திவார். இதை வந்து திவார் குடுவை அப்படின்னு சொல்லுவாங்க. திவார் குடுவை. 39வது கேள்வி. வெற்றிட குடுவையின் புறச்சுவர் எதனால் பூசப்பட்டுள்ளது? வெற்றிட குடுவையின் புறச்சுவர் சில்வரால் பூசப்பட்டுள்ளது. சில்வர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் சயின்ஸுக்காக நம்ம வீடியோ போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம புத்தக வினாவிடையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 40வது கேள்வி. வெப்பம் என்பது ஒரு வகையான டேஸ். வெப்பம் என்பது ஒரு வகையான வெப்ப ஆற்றல். 41வது கேள்வி. ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் பொழுது பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை நிகழ முடியும்? ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் கொடுக்குறோம், அப்போ என்ன நடக்குங்க? அது விரிவடையும், வெப்பநிலை உயர்வு ஏற்படும், நிலை மாற்றம் ஏற்படும். அப்போ விடை அனைத்தும் என்பது சரி. அனைத்தும் சரி. 42வது கேள்வி. பின்வரும் பொருட்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவருகிறது? பின்வரும் பொருட்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவருகிறது? இதுக்கான பதில் திடப்பொருள். திடப்பொருள் அதிகமான வெப்பத்தை இழுக்கும். 43வது கேள்வி. திட, திரவ மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் பொழுது எது அதிக விரிவுக்கு உட்படும்? எது அதிகமாக விரிவடையும்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் வாயு பொருள். வாயு பொருள் தான் அதிகமாக விரிவடையும். 44வது கேள்வி. திரவ நிலையிலிருந்து திட நிலைக்கு மாறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். திரவ நிலையில் இருக்குது, அது திடநிலைக்கு மாறுது. இப்படி மாறினா அதுக்கு பேர் உறைதல். 45வது கேள்வி. வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் எதில் நடக்குதுங்க? திடப்பொருளில் தான் வெப்ப கடத்தல் நடக்குது. திரவ பொருள், வாயு பொருளில் வெப்பச்சலனம் தான் நடக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடத்தை நிரப்புக. 46வது கேள்வி. கலோரி மீட்டர் என்ற சாதனம் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளக்க பயன்படுகிறது. வெப்பத்தை அளக்க பயன்படும் சாதனம் கலோரி மீட்டர். 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்பாற்றின் அளவு 1 கலோரி எனப்படும். 1 கலோரின்னு சொல்கிறாங்க. வெப்ப கட்டுப்படுத்தி என்பது வெப்பநிலை மாறாமல் வைத்திருக்கிறது. வெப்ப கட்டுப்படுத்தி தான் வெப்பநிலையை மாறாமல் வைத்திருக்கிறது. வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு ஒரு பொருள் மாறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். குளிர்தல் என்று பெயர். குளிர்தல். ஒரு அமைப்பிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் பொழுது அதன் வெப்பநிலை என்னாகுங்க? வெப்பம் கொடுத்தா வெப்பநிலை அதிகரிக்கும். 51வது கேள்வி. ஒரு கலனில் உள்ள திரவத்தின் வெப்பநிலையை உயர்த்தும் பொழுது அணுக்களுக்கிடையே தொலைவு என்னவாகும்? அணுக்களுக்கிடையே இருக்கிற தொலைவு குறையும். அடுத்தது சரியா அல்லது தவறா என கூறுக. 52வது கேள்வி. ஒரு பொருளுக்கு அளிக்கப்படும் வெப்ப ஆற்றல் அந்த பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை அதிகரிக்கிறது.
ஒரு பொருளுக்கு வெப்பம் கொடுக்குறோம், அது என்ன ஆகுது, அந்த பொருளில் இருக்கிற மூலக்கூறுடைய சராசரி இயக்க ஆற்றல் அதிகரிக்கிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சரி. ஒரு பொருளின் வெப்பநிலையை அதிகரிக்கும் பொழுது அந்த பொருளின் பரிமாணத்தின் மதிப்பு அதிகரிக்கும். சரி. ஒரு பொருளின் வெப்பநிலையை அதிகரித்தா அந்த பொருளுடைய பரிமாணமும் அதிகரிக்கும். 54வது கேள்வி. ஒரு பொருளானது திட நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்விற்கு குளிர்வித்தல் என்று பெயர். திட நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறினா குளிர்வித்தல் கிடையாது, தப்பு. பதங்கமாதல் என்று பெயர். பதங்கமாதல் என்று பெயர். பதங்கமாதல். 55வது கேள்வி. திடப்பொருளில் வெப்ப பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்விற்கு வெப்ப கடத்தல் என்று பெயர். திடப்பொருளில் நடந்தால் அதுக்கு வெப்ப கடத்தல் என்று பெயர். 56வது கேள்வி. ஒரு பொருள் ஏற்கும் வெப்பத்தின் அளவானது அதன் நிறையையும் உள்ளுறை வெப்பத்தையும் பெருக்கி கிடைக்கும் மதிப்பாகும். ஒரு பொருளின் வெப்ப ஏற்புத்திறன் அளவு, அதாவது வெப்ப ஏற்புத்திறன் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனுடைய நிறை உள்ளுறை வெப்பம் இது ரெண்டையும் பெருக்கணும்னா அதான் மதிப்பாகும். சரி. அடுத்து 57வது கேள்வி. வெப்ப குடுவையில் சில்வர் சுவர்கள் வெப்பத்தை வெளிப்புறத்தில் எதிரொலிக்கின்றன. தவறு. வெப்பத்தை உட்புறமாக எதிரொலிக்கும், அதனால தான் வெப்பநிலை மாறாமல் இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் தப்பு. அடுத்தது பொறுத்துக. சரியாக பொறுத்துனுங்க. வெப்ப கடத்தல் என்பது திடப்பொருளில் நடக்கும், வெப்பச்சலனம் என்பது திரவ பொருளில் நடக்கும், வெப்ப கதிர்வீச்சு என்பது வாயுவில் நடக்கும், பதங்கமாதல் அப்படின்னா திண்மம் வாயுவாக மாறுதல், குளிர்வித்தல் என்றால் வாயு திரவமாதல். 59வது கேள்வி. கீழ்காணும் கூற்றை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. கூற்று. வெற்றிடத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர். வெற்றிடத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர். சரி. காரணம். அணுக்களின் இயக்கமின்றி ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு வெப்பம் பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காரணம் தப்பு, அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. 60வது கேள்வி. கடைசி கேள்விங்க. கீழ்காணும் கூற்றை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. கூற்று. ஒரு அமைப்பினை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்ற முடியும். ஒரு அமைப்பினை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்ற முடியும். கூற்று சரி. காரணம். ஒரு அமைப்பின் வெப்பநிலை மாறாமல் இருக்கும் பொழுது இது நிகழ்கிறது. கண்டிப்பாக நடக்காதுங்க, ஏதாவது மாற்றம் ஏற்படும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.